கேஸ் போனாரு, என்ன ஆச்சு தெரியல. புக் பண்ண சொன்னேன், பண்ணாரா என்னன்னு தெரியல. நானே நேத்தெல்லாம் போய் நின்னுட்டு வந்துட்டேன். கியூ அப்படி நிக்குது. இன்னைக்கு பண்ணா 1 மாசம் ஆகும்ன்றாங்க. எப்படி காலத்தை ஓட்ட போறது தெரியல இந்த 1 மாசத்துக்கு. ஓட்டிதான் ஆகணும், என்ன பண்றது? அவரு அமுச்சு விட்டேன் புக் பண்ண சொல்லி, பண்ணாரான்னு தெரியல. இதோ வந்துட்டாரா சுப்ரியா? இல்லம்மா, இவ்வளவு நேரம் நின்னுது வேஸ்டா போச்சுமா. ஒரு வாரம் புக்கிங் ஆகுமா, 1 வாரம் ஆகும்ட்டாமா. அப்ப கேஸ் புக் பண்ணலையா? இல்லையா, கூட்டம் அதிகமா இருக்குது. நான் என்ன பண்றது? அப்ப எப்படிதான் வீட்டுக்கு கிடைக்க? கட்டை தான் வாங்கிட்டு வரணும். அப்ப சுப்ரியா, உன் பொண்டாட்டி நாளைக்கு இட்லி கடை வேலை ஜாஸ்தி ஆகிட்டாப்ல. இட்லி எல்லாம் ஜாஸ்தி ஆயிரம்னா ஓடாதுமா இட்லி. அதுதான் என்ன இட்லி வேலை எல்லாம் ஏத்துறவங்களுக்கு நான் நீ ஏத்தமா விற்கிறேன், அதெல்லாம் ஏத்த மாட்டோமா. எல்லா குழந்தைங்க வந்து வாங்குறாங்க. நான் ஏத்தனா எப்படி வியாபாரம் கெட்டு போயிடும். ஒரு நாளைக்கு பார்த்தா எனக்கு வருஷம் ஃபுல்லா வியாபாரம் போயிடும். ஒரு இட்லி 20 ரூபாய்னா அது போதும் எனக்கு, அதுவே வெள்ளம். இந்த மாதிரி சின்ன சின்ன கடைங்க மட்டும் மூடாத எல்லாருக்கும் வரவங்களுக்கு ரெகுலரா இன்னைக்கு நேத்து நானு கேஸ்ல போடல. இப்பதான் ஒரு 5 மாசமா தான் கேஸ் யூஸ் பண்றேன். அதுக்கு கூட நான் வெறும் தான் செஞ்சிருந்தேன். அப்படியா? ஆமா, வெறும் தான் செஞ்சிருந்தேன். வெறும் தான் அப்பதுல இருந்து இட்லி கடை போட ஆரம்பிச்சேன். இருக்கிற கேஸ் சிக்கனமா ஆண்டுக்குன்னு அப்ப அடுப்புல வந்து இட்லி எல்லாம் ஊத்திக்கினா ஈஸியா இருக்கும். ஆமா சத்யாக்கா, நம்ம இனிமே வெறும் வாங்கினது வச்சுக்கணும், கேஸும் விட்டுறக்கூடாது. வரலன்ட்டு ட்ரை பண்ணினே இருக்கலாம். கச்சா நல்லது தானே நம்மளுக்கு. சரி, நான் திருப்பி அப்படி அனுப்பிச்சேக்கிறேன். சுப்ரே அப்படியே புக் பண்ணி பாரா.